ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வாயில் வச்சதும் மெல்ட் ஆகிற மாதிரி பேக்கரியை விட சூப்பரான டேஸ்ட்டில் வீட்லேயே ரசம்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த சீக்ரெட்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் ரசம்லாய் பண்ணிங்கன்னா ரசம்லாய் பண்ணுறதுல நீங்களும் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரசம்லாய் ரெடி பண்ணிக்கலாம். ரசம்லாய் பண்ணுறதுக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது ஃபுல் க்ரீம் மில்க்கு. நீங்கள் எந்த பாக்கெட் பால் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பால் பொங்கி வர வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. பால் இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 to 3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பால் நல்லா வெதுவெதுப்பான சூடுக்கு வரட்டும். இப்போ பால் நல்லா வெதுவெதுப்பான சூடுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் வினிகர், 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. நீங்கள் வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் எடுக்கிறதா இருந்தால் வினிகர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் வினிகருக்கு பால் தெரிஞ்சு வரல அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா தெரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், பால் நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு. சேம் நம்ம பன்னீர் பண்ணுற ப்ராசஸ் தான். இப்போ ஒரு ஜல்லடை மேலே ஒரு ஒயிட் கிளாத் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி 2 to 3 வாட்டி இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வினிகர் சேர்த்திருக்கோம். ரசம்லாயில் வினிகர் ஸ்மெல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2லேருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை நல்லா வடித்து விட்டுட்டு நல்லா கிளாத்தை டைட்டாக கட்டிட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வரட்டும். இது ஒரு சைடாக இருக்கட்டும். அடுத்ததான் ரபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்திக்கோங்க. நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் பேக்கெட் பால் இல்லைன்னா மாட்டுப்பால் கூட சேர்த்திக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலை தனியாக எடுத்துக்கிறேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் மிக்ஸ் பவுடர் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்திக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் மிக்ஸை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. எதுக்காக சேர்க்குறோன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காகவும் கலருக்காகவும் சேர்க்குறோம். இது சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிஸ்தா 2யும் ஃபைனாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. நம்ம ரபி சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் சைடில் ஃபார்ம் ஆகிருக்கிற ஆடையெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு சைடில் வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம ரசம்லாய் பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு சிலிக்கான் மேட் இல்லைன்னா ஒரு பிளேட்டில் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையலாம். இதே மாதிரி ஹோல் பன்னீரையும் இதே மாதிரி ஒரு 4 to 5 வாட்டி இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிராக் இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி பிசையும் போது நம்மளுக்கு கிராக் எதுவும் இல்லாமல் நல்லா உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருண்டையாக இருந்தால் அது ரசகுல்லா, தட்டையாக இருந்தால் ரசம்லாய். இந்த மாதிரி உருண்டையை லைட்டாக ஒரு கை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெடிப்பு இருந்துச்சுன்னா நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் 6 டம்ளர் தண்ணி 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசம்லாயெல்லாம் 1 by 1 சேர்த்திக்கலாம். கம்ப்ளீட்டாக இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். எல்லா ரசம்லாயும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி 8 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும். அப்புறம் மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் கரண்டியை வச்சு திருப்பி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இந்த சுகர் சிரப்பில் ரசம்லாய் 2 பக்கம் வேகிறதுக்கு டோட்டலாக 15 to 20 மினிட்ஸ் கிட்டே எடுத்துக்கிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்குன்னு. நம்ம சேர்க்கும் போது சின்ன சின்னதாக இருந்தது, இப்போ நல்லா உப்பி வந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறமா சைடில் ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் வச்சுட்டு வெந்த ரசம்லாயெல்லாம் தண்ணியை வடிச்சிட்டு அதில் சேர்த்துட்டு ஒரு 8 to 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 8 to 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து இந்த மாதிரி தண்ணி நல்லா வடிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரபியில் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி ஏன் பண்ணுறோம் அப்படின்னா
ரசமலாய் ஓவர் குக் ஆகிறது தடுக்கிறதுக்காகவும், கிராக் இல்லாம ரசமலாய் கிடைக்கிறதுக்காகவும் பண்ணுறோம். ஐஸ் வாட்டரில் ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது. ஜஸ்ட் 8 நிமிஷம் மட்டும் விட்டா போதும். இல்லாட்டி ரசமலாயில இருக்கிற சுகர் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரப்பில எல்லா ரசமலாயும் சேர்த்தியாச்சு. அவ்வளோதாங்க, ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 2 ஹார்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரசமலாயில் ஜூஸ்லாம் நல்லா இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சாஃப்ட் அண்ட் ஜூஸியான ரசமலாய் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நான் இன்றைக்கி பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.